அனைவருக்கும் வணக்கம். முதலா ஏன தம்பெயர் முதலும். இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, மொழிக்கு முதலாகாத எழுத்துக்கள்னு நம்ம சொன்ன எழுத்துக்கள் மொழிக்கு முதலாக வரும். எப்பொழுதென்றால், தம்பெயர் சொல்லும் பொழுது. எடுத்துக்காட்டோட பார்த்தா நமக்கு ஈஸியா புரியும். இப்ப என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு 65, 64வது நூற்பான்னு நினைக்கிறேன். கருத்து வேற ஒண்ணும் இல்ல. ஞகர ஒற்று சொல்லியிருந்தார். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆ, ஏ, ஓ இந்த 3 எழுத்தோடு மட்டும்தான், இந்த 3 உயிர் எழுத்தோடு மட்டும்தான் ஞகர ஒற்று மொழிக்கு முதலாக வரும் அப்படின்னு அது சொல்றாரு. ஆனா அந்த நூற்பாலே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஞகாரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஞகாரம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது, இந்த ஞகர ஒற்று எதனோட சேர்ந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அகரத்தோட குறில் அகரத்தோட சேர்ந்து வந்திருக்கு. அப்போ தன் பெயர், தன்னுடைய பெயரை முதலாவது வராது, அதாவது முதல்ல வராதுன்னு சொல்லி இருந்தா கூட, முதலா என தம் பெயர் முதலும், தம்முடைய பெயரை சொல்லும் பொழுது மொழி முதல் எழுத்தாக வரும். இதுதான் இங்க இந்த முழு இதுலயும் இங்க சொல்றாங்க. அது சகரமா இருக்கலாம், வகரமா இருக்கலாம், சகர கிளவியும் அவற்றோரற்றே அப்படின்னு சொல்ற இடத்துல. ஏன்னா ச இந்த எழுத்து ஆ, ஐ, அவ் என்னும் மூன்றலங்கடையன்னு சொல்லிடுறாரு இல்லைங்களா? அப்ப ஆனா சகர கிளவி அந்த எழுத்தை பத்தி சொல்லும்போது சகர கிளவி தன்னுடைய பெயரை முன்னிறுத்தி சொல்லப்படும் பொழுது ஆனா என்ன வருது? இச்சுக்குட்டல் சகர கிளவி அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து ரொம்ப எளிமையான நூற்பா. ஆனா இவ்வளவு தூரம் வந்து எதெல்லாம் விதிவிலக்குன்னு சொன்னமோ, ஆனா அது எல்லாமே வந்து தன்னுடைய பெயரை சொல்ல வரும்பொழுது அதிலிருந்து விதிவிலக்காக மொழிக்கு முதலில் வரும் என்பதை வந்து அழுத்தம் திருத்தமாக இந்த நூற்பாவில் சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.